So now let us see the coagulation of the blood or blood clotting of the blood. Blood clotting என்னது, ரத்தம் வந்து கட்டியாகுது. ஒரு அடிபட்டிருக்குன்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் ரொம்ப கசியாமல் இருக்குது, ரத்தம் கட்டியாகுது இல்லையா, தட் இஸ் கால்ட் clotting. அது எப்படி ஆகுதுங்கிறது டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். when an injury, ஒரு அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த woundல வந்து நார்மலி டஸ் நாட் கண்டினியூ டு ப்ளீட், பிளட் வந்துக்கிட்டே இருக்காது, ஸ்டாப் ஆகும். யாருக்கு அது ஸ்டாப் ஆகாதுன்னா, தெர் ஆர் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள், ஹீமோஃபிலியாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ரேராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து கிளாட் அடிபட்டுச்சுன்னா நிற்கவே நிற்காது. ஸோ ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணி அதை வந்து அந்த ரத்தத்தை வந்து கம்ப்ளீட்டாக சூச்சர் பண்ணால் தான் நிற்கும். அது நிறைய பிளட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இட் இஸ் எ ஜெனட்டிக் டிசீஸ். ஜெனட்டிக் டிசீஸ்னால் என்ன, சம் குரோமோசோம்ஸ், அதாவது பேரண்ட்ஸ்லேருந்து வர்றது டிசீஸ் தான் ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ hemophiliacs is a genetic disease which is caused by the deficiency of prothrombin, fibrinogen and vitamin K. இது மூணும் வந்து அவங்களுக்கு லேக்கிங்காக இருக்கும். அவங்களுக்கு சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாவே இன்ஜெக்ஷன் இடத்துல வந்து ப்ளீட் ஆகிட்டு அது பாட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ ஐஸ் பேக்கெலாம் வைக்க வேண்டியதாக இருக்கும். இன் திஸ் கண்டிஷன் the blood does not clot if there is any injury in such person. Death of that person occurs due to excessive bleeding. ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து சும்மா கட்டு போட்டுட்டு உட்கார வச்சுட்டு உட்காந்தோன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. ஸோ we have to take them really careful. நம்ம இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அ கிளாட், ரத்தம் எப்படி கட்டி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இன்ஜுரி ஆர் ட்ரோமா காசஸ் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த பிளேட்லெட்ஸ் தான் ஸ்டிமுலேட் ஆகி தே ரிலீசஸ் சர்டன் பிளேட்லெட் ஃபேக்டர்ஸ். அந்த பிளேட்லெட் ஃபேக்டர்ஸ் தான் first trigger. This in turn activates the mechanism of the coagulation and clotting of the blood at the injury site. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வரிசையாக ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபாலோவிங் 3 ஸ்டெப்ஸ் மெயினாக, த்ராம்போபிளாஸ்டின் ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் த்ராம்பின் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் ஃபைப்ரின் வச்சு ஒரு ஸ்டெப் வரும். ஸோ த்ராம்போபிளாஸ்டின் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த என்சைம் கால் prothrombinase, which inactivates the heparin. இந்த ஒரு ரத்தத்தில் வந்து ஹெப்பாரின்றது வந்து ரத்தம் கிளாட் ஆகாமல் பார்த்துக்கிறது ஹெப்பாரின். இந்த ப்ரோத்ராம்பினேஸ் என்ன பண்ணும், அந்த கிளாட் ஆகாமல் இருக்கிறது வந்து அது இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக கிளாட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. தட் கன்வெர்ட்ஸ் த இன்ஆக்டிவ் பிளாஸ்மா ப்ரோட்டீன் ப்ரோத்ராம்பின் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த்ராம்பின். ஸோ ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து த த்ராம்பின் thus acts as a proteolytic enzyme to convert the fibrinogen molecules produced from the liver in the presence of vitamin K to form insoluble fibrin. ஸோ ஃபைப்ரின் ஆகுது. அதுக்கு முந்தின ஸ்டெப்ஸில் வந்து ப்ரோத்ராம்பின் த்ராம்பின் ஆகுது இல்லையா. ஸோ இதான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. த ரியாக்ஷன் ரிக்வயர்ட் த்ராம்போகைனேஸ் அண்ட் என்சைம் காம்ப்ளெக்ஸ் which is formed by a series of linked enzyme reactions. அடுத்தடுத்து cascade of என்சைம்ஸ்னு சொல்லுவாங்க. கேஸ்கேட்னா அடுத்தது படிப்படியாக தான் அது கேஸ்கேட்னு சொல்கிறது. which involves a number of various factors present in the plasma in their inactive stage. both changes mentioned ரெண்டுக்குமே கால்சியம் அதிகமாக தேவை. கால்சியம் இருந்தால் தான் இது பண்ணுவாங்க. இந்த எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸுமே நடக்கும். ஸோ கால்சியமோட இது வந்து என்னது, Ca2+ அயான்ஸ் இருக்கும். நம்பர் 3 வந்து ஃபைப்ரின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஃபைப்ரின் மோனோமர்ஸ் பாலிமரைஸ் டு லாங் ஸ்டிக்கி ஃபைபர்ஸ். த ஃபைப்ரின் த்ரெட்ஸ் ஃபார்ம்ஸ் அ ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் த்ரெட்ஸ் கால்ட் அஸ் ஃபைப்ரின்ஸ் இன் விச் டெட் அண்ட் டேமேஜ் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பிளட் ஆர் ட்ராப்ட். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு சிக்கலாக ஒரு வலை மாதிரி பின்னிடும் இந்த ஃபைப்ரின்ங்கிறது. திஸ் ஃபைனலி லீட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளாட் ஆர் த coagulation, which is the dark reddish brown scum formed on the over the surface of the injury. ஸோ ரத்தம் அடிப்பட்டதுன்னா அந்த இடத்துல வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சிகப்பாக ரத்தமாக இருக்கும். கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு மாதிரி டார்க் ரெட் ஆகிடும். அப்படியே ரத்தம் அப்படியே கட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அதை எடுத்தாலும் திருப்பி உள்ளேருந்து ரத்தம் வரும். ஸோ அதான் இந்த ப்ராசஸ் சொல்கிறது. ஸோ இப்போ ஜென்ரலாக வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளட்னு பார்ப்போம். இப்போ ரத்தம் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தோம், ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தோம், பிளேட்லெட்ஸ் பார்த்தோம். பிளேட்லெட்ஸ் இருக்கனால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளட், இப்போ ரத்தத்தோட என்ன இது நம்ம வந்து ஹியூமன் பீயிங் மாத்திரம் பார்க்கல. வி ஆர் லுக்கிங் அட் ஆல் த அனிமல் கிங்டம். ஃபர்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வந்து செல்ஸுக்கு கொண்டு போகுது. செல்ஸ்லேருந்து மசில்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை
லங்ஸுக்கு கொண்டு போகுது. ஸோ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆர்பிசிஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் ஹீலிங் ஆஃப் த ஊண்டு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் இதுவாக ஹீல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. மெயின்டைன்ஸ் த பாடி பிஹெச் வாட்டர் அண்ட் அயானிக் பேலன்ஸ். ஸோ பிளட் வந்து மெயின்டைன்ஸ் த பாடி பிஹெச் வாட்டர் அண்ட் அயானிக் பேலன்ஸ். Fights against the infections by formation of the body immunity. Also helps in the transportation of hormones. Hormones எங்கெங்கெல்லாம் வருது, தைராய்டிலேருந்து வருது, பெண்களுக்கு ஓவரியிலேருந்து வரும். ஸோ ஓவரியில் வந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வரும், மென்னுக்கு வந்து டெஸ்டஸ்லேருந்து டெஸ்டோஸ்ட்ரான் வரும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது பிளட் தான். coagulation of blood இதுவாக கிளாட் பண்ணுறது. helps in the transport of the body waste from different parts of the parts to the kidney. ஸோ நம்ம வந்து உடம்புல இருக்கிற எல்லா நைட்ரஜன்லாம் பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடம்பு விட்டு வெளியில் போகணும் இல்லையா. ஸோ அது வந்து ரத்தமே தான் கிட்னி கொண்டு போகுது. கிட்னிலேருந்து அது வந்து யூரினாக ஃபார்ம் ஆகி யூரின் வந்து வெளியில் போயிடுது. அதே போல் சம் வேஸ்ட் இஸ் டேக்கன் டு த ஸ்கின் வழியாக வெளியில் போயிடுது. தே மெயின்டைன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். எப்பயுமே நமக்கு வந்து 98.4 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் மெயின்டைன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பிளட். ஸோ இதோட வந்து வி ஆர் ஃபினிஷிங் பிளட். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் வந்து நம்ம வந்து லிம்ஃப் பற்றி பார்க்குறோம். லிம்ஃப் தான் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட். லிம்ஃப் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப நிறைய அதை பற்றி பார்த்துருக்க மாட்டோம், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்க மாட்டோம். It is another fluid connective tissue that floats inside the specialized vessels known as lymph vessels. கண்ணுக்கு தெரிஞ்சு வருது ஆர்ட்ரி வெயின். லிம்ப் வெசல்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக கண்ணுக்கு தெரியாது. அந்த லிம்பில் வந்து என்னென்ன காம்போசிஷன் பார்க்கலாம். இட் இஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் ஹை கான்சன்ட்ரேஷன் ஒயிட் பிளட் செல்ஸ். வெள்ளை அணுக்கள் தான் நிறையா இருக்கும், எஸ்பெஷலி லிம்போசைட்ஸ் இருக்கும். த ஓவரால் காம்போசிஷன் ஆஃப் லிம்ப் இஸ் சிமிலர் டு blood with the exception of absence of RBCs, platelets and some plasma proteins, and is having a less of calcium and phosphorus than their levels in the blood. It also contains all the ions present in the blood plasma. சரிங்களா, இதுதான் காம்போசிஷன் ஆஃப் இது. லிம்பாட்டிக் சிஸ்டம் இப்போ பார்க்குறோம். லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து இப்போ பிளட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆர்ட்ரி வெயின் அது மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். It is the elaborate network of vessels which collects the interstitial fluid. And the tissue fluid interstitial fluid சொல்றோம், along with some protein molecules drains it back into the major veins. And the fluid வந்து it goes back into the veins. The lymphatic vessels are present in the all the tissues. எல்லா tissues lymphatic vessels இருக்கும். So in fact எல்லாத்துல இருக்க அழுக்கு இந்த எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறது இதோட வேலை தான். எங்கே வந்து lymphatic vessels இருக்காதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லையும் கண்ணில் இருக்கிற கார்னியா, இது 2 இடத்துல மொத்தம் பாடியிலே லிம்பாட்டிக் சிஸ்டம் கிடையாது. பாக்கி இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இதுங்க தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பிரெயின், ஸ்பைனல் கார்டு ப்ளஸ் கார்னியா, இந்த இடத்துல தான் வந்து லிம்ஃப் இது இருக்காது, லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு திஸ் லிம்ஃப் ஃபார்ம்டுன்னு பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் லிம்ஃப். As blood passes through the capillaries of the arteries, arterial system, ரத்த ஆர்ட்ரியில் உள்ள போகும்போது சில வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து லைட்டாக கசிஞ்சு வெளியில் போகுது. The water along with mainly water soluble substances come out of the spaces between the cells of the tissues. So அதுக்கு தான் lymph. But a very small amount of protein come out from the capillary with the plasma, leaving the larger protein and most of the formed elements in the blood vessels. The fluid thus released out of the interstitial fluid, இந்த tissue fluid, extracellular fluid கொஞ்சம் இருக்கும். So interstitial fluid or extracellular fluid. After entering the lymph vessels, the extracellular fluid becomes lymph. அவ்வளோதான். ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் வந்து கசிஞ்சு வர இதெல்லாம் சேர்ந்து அதில் கொஞ்சம் ப்ரோட்டீனும் சேர்ந்து அது வந்து டிஷ்யூ சுற்றி இருக்கிற அந்த மற்ற ஃப்ளூயிடெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகிறதா லிம்ஃப். ஸோ இப்போ இந்த லிம்ஃபோட பயன் என்ன பண்ணுது, அது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிம்ஃப். ஸோ லிம்ஃப் பெர்ஃபார்ம்ஸ் following important functions. Number 1, it acts as an important carrier of the nutrients and hormones. நியூட்ரியன்ஸ்னு என்ன, சத்து பொருட்கள். சத்து பொருட்களும் அதை எடுத்துகிட்டு போகுது, அது இல்லாமல் ஹார்மோன்ஸும் அதை எடுத்துகிட்டு போகுது. ஸோ பாடியில் இருக்க மற்ற இடத்துக்கு வந்து ஹார்மோன்ஸ் கொண்டு போகுது. நெக்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட் ஆல்சோ அக்கர்ஸ் த்ரூ த லிம்ஃப் இன் த லாக்டிவ்ஸ் ப்ரெசன்ட் இன் த இண்டஸ்டைன். ஸோ குடலில் இருக்கிற குட்டி குட்டி வில்லைன்னு சொல்லுவோம், அதுலேயும் வந்து லிம்ஃப் இருக்கிறனால தான் வந்து ஃபேட் அப்சார்ப் பண்ணுது.
இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்கும் இந்த லிம்ஃப் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பிஸ்கெட்டு, லொஸ்க்கு, சுகரு, ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்றனால பெருசாக இருக்காங்க. வயிறு பெருசாக இருக்குது, கை பெருசாக இருக்குது. ஆனால் என்னது, அவங்களுக்கு கொஞ்சம் நாள்லேயே வந்து உடம்புக்கு ஏதாவது நோய் வந்துடும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து இப்போ வந்து உணவு அதிகமாக சாப்பிட்றோமோ, இல்லாட்டி உடம்பு ரொம்ப சத்தான உணவு சாப்பிட்றோமோ, இல்லை இந்த லிம்ஃப் வந்து அதிக வேலை செய்யுதோ என்னமோ தெரியல, எல்லாருக்கும் ஃபேட் அதிகமாகிடுச்சு. ஸோ இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ரெனியூவல் ஆஃப் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஸோ லிம்ஃப் வந்து அது புது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடை புதுசு பண்ணிகிட்டே இருக்கும். மெச்சுரேஷன் ஆஃப் த லிம்ஃபோசைட்ஸ். ஸோ லிம்ஃபோசைட்ஸ் என்னென்ன படித்தோம், பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். இது ரெண்டும் மெச்சூர் பண்ணுறது லிம்ஃப் தான் பண்ணுது. அக்கர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த லிம்ஃப் நோட்ஸ் ரிலீஸிங் தெம் இன் டு த லிம்ஃப் நோட்ஸ்னால் என்னது, இந்த தொண்டையில் வந்து டான்சில் பக்கத்தில் இருக்கிற அந்த இது நெறி கட்டி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால் லிம்ஃப் நோட்ஸ். தே ஹெல்ப் இன் கீப்பிங் த டிஷ்யூ செல்ஸ் மாய்ஸ்ட். அந்த டிஷ்யூஸ்லாம் ஈரப்பசையில் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். லிம்ஃப் நோட்ஸ் லைக் தைமஸ், டான்சில்ஸு, பேயஸ் பேட்சு, ஸ்ப்ளீனு, இதை பற்றிலாம் பின்னாடி டீட்டெயில்டாக படிப்போம். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளட் அண்ட் லிம்ஃப் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் பிளட் வந்து ரெட் இன் கலர் டியூ டு ஹீமோக்ளோபின். அது வந்து கலர்லெஸ்ஸு, அதில் வந்து எந்த பிக்மெண்ட்ஸும் கிடையாது, ரெட் பிளட் செல்ஸும் இருக்காது. இட் கண்டெய்ன்ஸ் பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ், WBC செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இது வந்து பிளட்டு. லிம்பில் வந்து எதுவுமே இருக்காது. எதுவும் இருந்தாச்சும் கொஞ்சமாக ஒயிட் பிளட் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிளட்டில் வந்து பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் ஹையர் இன் த பிளட்டு. ஸோ பிளட்டில் வந்து குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். லிம்ஃபில் வந்து குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். கிளாட்டிங் ஆஃப் பிளட் இஸ் ஃபாஸ்ட். இட் இஸ் இந்த பிளட்டில் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும். கிளாட்டிங் ஆஃப் லிம்ஃப் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கன் டு த அதர். பிளட் வந்து இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆல் த மெட்டீரியல்ஸு. லிம்ஃப் வந்து அந்த மாதிரி அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. ஃப்ளோ ஆஃப் பிளட் இஸ் ஃபாஸ்ட். பிளட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். டக்கு 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 லப் டப் லப் டப் லப் டப் அடிக்கிறனால பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். லிம்ஃபுக்கு வந்து அது மாதிரி எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அது பாட்டு ஸ்லோவாக மெதுவாக போயிட்டே இருக்கும். பிளாஸ்மா ஹேஸ் மோர் ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். இது பிளட்டில் இது எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீனு, கால்சியம், ஃபாஸ்பரஸ் எல்லாமே லிம்ஃபில் கம்மியாக இருக்கும். அப்புறம் பிளட் வந்து இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து மற்ற எல்லாவோட இடத்துக்கும் போகுது. லிம்ஃப் வந்து இட் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். அந்த டிஷ்யூ எங்கே இருக்கோ அதிலேருந்து போய் கழுத்து பக்கத்தில் சப்க்ளேவின்னு ஒரு இடம் இருக்குது, அதில் தான் போய் வெயினில் வந்து எல்லாம் கலக்குது. ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளட் அண்ட் இது.